வெண்பாவை பத்தியும் உன்னை பத்தியும் நான் யோசிக்கணும்ல மல்லி. இல்லன்னு சொல்லலைங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு மட்டும் நாம முடிவு பண்ண முடியுமா? பின்னால என்ன நடக்க போகுதுன்றத பத்தியும் யோசிக்கணும் இல்லையா? ரேணுகா குணமாகட்டும் மல்லி, அத பத்தி அப்புறமா முடிவு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, மருந்து மட்டுமே அவங்கள குணமாக்கிட முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியுமே. மனுஷங்களுக்கு மருந்து கொடுக்கணும்னா அதுல பாதிக்கு பாதி அன்பை கொடுக்கணுங்க. நீ 1000 சொல்ல மல்லி. நான் ஜெயில்ல இருந்த காலகட்டத்துல அவங்க வெண்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்காங்க. பெரிய மனசு பண்ணி நீயும் நானும் அவங்கள மன்னிச்சிடலாம். நீ எப்படியோ உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் அவங்கள முழுசாலாம் மன்னிச்சிடல. எல்லா வலியும் வேதனையும் என் மனசுலயும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அதெல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப ரேணுகாவுக்காக தான் அவங்க வீட்டு படி ஏறி நின்ன. நானே இப்படி இருக்கும்போது நேரடியா அவங்களால பாதிக்கப்பட்டவன் நம்ம வெண்பா.